வந்து பார்த்தா பாருங்கள் நீங்களே, கடலில் குளிக்கிற இடத்துல ரொம்ப கம்மி இருக்காங்க ஜனங்க. முதல் நாள் ஃபுல் கம்மியாக தான் இருக்குது, ஜனங்க வந்து அவ்வளோ இல்லை. கோவில் பக்கத்தில் யாருமே கம்மியாக தான் இருக்காங்க. இன்றைக்கி வரவங்க வந்து ஃப்ரீயாக சீக்கிரம் தரிசனம் முடியும். நான் காலையில் இங்கே 10 மணிக்கு வந்துட்டேன், வந்து குளித்து எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கேன். இப்போ வந்து டைம் 11 மணி ஆகிடுச்சு. ஜனம் கம்மியாக தான் இருக்காங்க. மகா சஷ்டி கந்த சஷ்டி விரதத்துக்கு வந்து ரொம்ப கிராண்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு. போலீஸ் பாதுகாப்பெல்லாம் அதிகமாக இருக்குது, ஆனால் ஜனம் கம்மியாக தான் இருக்காங்க. இல்லை சுற்றியும் நீங்களே பார்க்கலாம். தரிசனத்துக்கு வந்துட்டுருக்கோம் கிட்ட. இது பாருங்கள் கோயில் பக்கத்துலையா. எங்கே பார்த்தாலும் ஜனம் அதிகமாக இருக்கும்னு நினச்சோம், எங்கேயுமே கம்மியாக இருக்காங்க. ஜனம் கம்மியாக தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு நாள். இப்போ பாருங்கள் தரிசன கியூ இது, ஜனங்க போயிட்டுருக்காங்க. ஒரு 1 hour 1.5 hour முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் தரிசனம். அதிகமாக கியூ ஒன்றும் இல்லை. இங்கே சுற்றி போகிற இந்த இடத்துல தான் இருக்குது பாருங்க. எங்கள் முருகன் கோயிலில் வந்து மயில், முருகனோட வாகனம். முருகன் வந்து தரிசனம் கொடுத்துட்ருக்காரு. ஒன்றரை ஹவரில் வந்து தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா மயில் வந்து கீழே இருக்குது. மயிலை பார்த்துட்ருக்கோம், ரொம்ப அழகாகவும் இருக்குது. இங்கே மலைகள் எதுவுமே இல்லை. நேற்று ஃபுல் மழை அடிச்சிட்டு இருந்தது, இன்றைக்கி பார்த்தா வெயில் வந்துட்டுருக்கு. மயில் தோகை அதிகமாக நீளமாக நல்ல அழகாகவும் இருக்குது. எங்கே பார்த்தாலும் மயிலை தான் இருக்குது இங்கே திருச்செந்தூரில். மரத்தில் பாருங்கள், மரத்துலேயும் இருக்குது. எல்லாம் 4-5 மயில் இருக்குது.